வேத வசனங்களை வாஞ்சையோடு கற்றுக்கொள்ள காத்திருக்கும் அன்பர்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே லேவியராகமம் 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனங்கள் வரை கற்றுக்கொண்டோம். அந்த பகுதியிலே நாம் பாவத்தின் சுபாவமே ஒரு மனிதன் முன்னேறி செல்வதை தடுக்கிறதாக இருக்கிறது என்றும், நாம் எல்லோரும் நம்முடைய வாழ்க்கை மூலமாக மற்றவர்களுக்கு போதிக்கிறவர்களாக இருக்கிறோம் என்பதை குறித்தும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் லேவியராகமம் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல் 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பகுதியிலே சூதக ஸ்திரீயை குறித்த பிரமாணங்கள் என்ன, இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்திற்கு நிகரானது எது, ஆழமாக அறிந்து கொள்ள தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருந்து கற்றுக்கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, இன்று நாம் லேவியராகமம் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல் சிந்திக்கப் போகிறோம். 19 முதல் 24ஆம் வசனம் வரை சூதக ஸ்திரீ தன் சரீரத்திலே உள்ள உதர ஊரலை நிமித்தம் எப்படி 7 நாள் விலக்கத்திலே இருக்க கடவுள் என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இது வெளிப்படையாகவே ஒரு பெண்ணினுடைய வழக்கமான தீட்டான நாட்களிலே எப்படி அவள் தீட்டுப்பட்டவளாய் இருக்கிறாள் என்பதை குறித்து சொல்லுகிறது. அந்நாட்களிலே அவள் தனது சிநேகிதரிடத்திலிருந்து பிரிக்கப்பட்டவளாயிருக்கிறாள். தனக்கு அருமையானவர்களிடத்திலிருந்து வேறுபடுத்தப்பட்டவளாயிருக்கிறாள். 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே பார்ப்பது போல குஷ்டரோகிகள், பிரமியமுள்ளவர்கள், சவத்தினால் தீட்டப்பட்டவர்கள் எல்லாரையுமே பாளையத்தை விட்டு விலக்கிவிட தேவன் இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிடுகிறார். இது வழக்கத்திற்கு மாறாக மிக கொடூரமானதாக தெரிகிறது. இதற்கு நாம் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு விளக்கம் என்னவென்றால், ஆதியாகம புத்தகத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற மனிதனுடைய வீழ்ச்சியை குறித்தே இது நினைவுபடுத்துகிறதா இருக்கிறது. மனிதன் ஆரம்பத்திலேயே கேடான ஒரு துவக்கமுள்ளவன் என்பதை நினைப்பூட்டுகிறது. அவன் தன்னை குறித்து மேன்மையாக சொல்லிக்கொள்ள ஒன்றுமே இல்லை என்பதை உணர்த்துகிறது. பாவமான ஒரு மனிதன் பாவத்தையே பிறப்பிக்க முடியும். லேவியராகமம் 15ஆம் அதிகாரம் 25 முதல் 29 வசனங்கள் வரை பார்த்தால், அவளுடைய அந்த உதிரத்தின் ஊரலானது காலத்துக்கு மிஞ்சி அதிகமான நாட்கள் விலக்கத்திலே இருப்பாள் என்றால், அந்நாட்களிலேயும் அவள் தீட்டுப்பட்டவளாய் இருப்பாள் என்று சொல்லுகிறது. அந்த காலகட்டத்திலே அவள் தொடுகிற எல்லா காரியங்களும் தீட்டுப்படுகிறது. அப்படிப்பட்டவர்களை தொடுகிறவர்களும் வஸ்திரங்களை தோய்த்து தண்ணீரில் மூழ்கினாலும் சாயங்காலம் மட்டும் தீட்டாய் இருப்பார்கள் என்று கூறுகிறார். அது மட்டுமல்ல, அவள் செலுத்த வேண்டிய பலிகளை குறித்து சொல்லுகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 43 முதல் 48ஆம் வசனம் வரை உள்ள பகுதியிலே பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீயை குறித்து நாம் வாசிக்கிறோம். அந்த பெண்ணினுடைய நிலைமை அந்த சமுதாயத்திலே அந்நாட்களிலே எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதை இந்த வேத பகுதி நமக்கு நினைவுபடுத்துகிறது. பிரமாணத்தின்படி அவள் மற்ற எல்லாரோடும் உள்ள தொடர்பிலிருந்து விலக்கப்பட்டவளாயிருக்கிறாள். இருந்தாலும் அவள் வந்து இயேசுவை தொட்டாள். அவள் தேவாலயத்திற்கு வர முடியாது. ஆனால் தேவனுடைய கிருபையானது அவளை குணமாக்கி மீட்டெடுத்து அவளை சுகப்படுத்தியது. இயேசு கிறிஸ்து அவளுடைய விசுவாசத்தை குறித்து பாராட்டுகிறார். இயேசு கிறிஸ்துவே தீட்டான இருதயங்களையும் தீட்டான எல்லா காரியங்களையும் சுத்தமாக்கும் ஊற்றாயிருக்கிறார். லேவியராகமம் 15ஆம் அதிகாரம் 31 முதல் 33 வசனங்களை பார்த்தால், இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் நடுவே இருக்கிற என்னுடைய வாசஸ்தலத்தை தீட்டுப்படுத்தி தங்கள் தீட்டுகளால் சாகாதபடிக்கு இப்படி நீங்கள் அவர்கள் தீட்டுகளுக்கு அவர்களை விலக்கி வைக்க கடவீர்கள் என்று மிக திட்டவட்டமாக சொல்கிறார். இந்த பிரமியம் உள்ளவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற இந்த வேத பகுதியானது குறிப்பாக பாலியல் தொடர்பான பாவங்கள் எவ்வளவு பயங்கரமானது, அருவருப்பானது என்பதை குறித்து உணர்த்துகிறதா இருக்கிறது. இது பால்வினை நோய்களை குறித்தும் கூறுகிறது. பிரமியம் தொடர்பான தேவனுடைய கற்பனைகளை மீறுகிறவர்களுக்கு மரணமே தண்டனை என்பதை குறித்தும் சொல்கிறதா இருக்கிறது. மறைவான பாவமும் தேவனுக்கு தெரியாத ஒன்றல்ல. விசுவாசிகளுடைய அந்தரங்க பாவங்களை குறித்தும் அவர் கவனிக்காமல் கடந்து செல்கிறவர் அல்ல. கவனிங்கள், 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை வாசிக்கிறேன். நீங்கள் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாயிருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். நாம் தேவனுக்கு சொந்தமானவர்கள். பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணும் ஆலயமாயிருக்கிறோம். இப்படிப்பட்ட தேவனுடைய ஆலயத்தை அசுசிப்படுத்தும் பொழுது எந்த பாவத்தினாலும் மரணம் நமக்கு வரக்கூடும். மரணத்துக்கு அடுத்த பாவம் என்று நாம் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். கவனியங்கள், 1 யோவான் 5:16. மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய கடவன். அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பார். யாருக்கென்றால் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்தவர்களுக்கே.
மரணத்துக்கு ஏதுவான பாவமும் உண்டு. அதை குறித்து வேண்டுதல் செய்ய நான் சொல்லேன். ஒரு விசுவாசியானவன் செய்யும் பாவத்தினாலே தேவன் அவனை சீக்கிரமாய் தனது வீட்டிற்கு அழைத்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. அவனுக்காக ஜெபிப்பதினாலே எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏனென்றால் தேவன் அவனை தனது வீட்டிற்கு அழைத்து கொள்ளப் போகிறார். அந்த பாவம் எது என்று எப்படி உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும்? இல்லை பிரியமானவர்களே, அதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் நாம் மனதிலே வைத்துக்கொள்ள வேண்டிய ஒரு உண்மை என்னவென்றால், தேவை வரும்பொழுது தேவன் தன்னுடைய பிள்ளைகளையும் நியாயம் தீர்க்கிறார், தண்டிக்கிறார். இப்படி நான் கூறுவதனாலே விசுவாசியாயிருந்து மரிக்கிற ஒவ்வொருவருமே தேவனுடைய தண்டனையை பெற்றுக்கொள்கிறார்கள் என்று சொல்லவில்லை. என்றாலும் மரணத்துக்கு ஏதுவான பாவம் என்று ஒன்று இருக்கிறது. தொடர்ந்து அந்த விசுவாசியான சகோதரனோ சகோதரியோ கீழ்ப்படியாமல் செல்லும் பொழுது தேவன் அவர்களை தனது வீட்டிற்கு அழைத்து கொள்ளுகிறார். அவருடைய வாழ்க்கையிலே உள்ள கீழ்ப்படியாமை ஒருவேளை பாலியல் தொடர்பான பாவங்களாய் கூட இருக்கலாம். ஏசாயா 59 அதிகாரம் 2 வசனத்தை பாருங்கள். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த உண்மையை உணர்ந்தவர்களாக தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, உங்கள் வாழ்க்கையிலேயும் வெளியே பார்ப்பதற்கு நீங்கள் எல்லாம் சரியாய் செல்வது போல தெரியலாம். ஆனால் அந்தரங்க வாழ்க்கையில் இருக்கும் பாவம் எதையாவது நீங்கள் அறிக்கை செய்யாமல் விட்டுவிட மனமில்லாமல் இருப்பீர்கள் என்றால் தேவன் அதை குறித்தும் செயல்படுகிறவராய் இருக்கிறார் என்பதை மறந்து போகக்கூடாது. இன்றைக்கு பாலியல் தொடர்பான பாவங்கள் மிக அதிகரித்து தலைவெறித்தாடுகிறது. இப்படிப்பட்ட பாவங்களினாலே பெருகி வரும் எத்தனையோ மரணத்துக்கு ஏதுவான வியாதிகளை குறித்தும் அறிந்திருக்கிறோம். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையிலே இரகசிய பாவங்கள் எதையாவது நீங்கள் இன்னமும் தொடர்ந்து மூடி மறைத்து வைத்து கொண்டிருப்பீர்கள் என்றால் இன்றே ஒரு திட்டவட்டமான தீர்மானத்திற்குள்ளே கடந்து வாருங்கள். பரிசுத்தமாய் வாழ உண்மையான வாஞ்சையோடு தூய ஆவியானவரின் பலத்தையும் ஞானத்தையும் கேட்பீர்கள் என்றால் இப்படிப்பட்ட பாவங்களிலிருந்து நீங்களும் விடுதலை பெற்றவர்களாய் வாழ அவர் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். ஒருவேளை எத்தனையோ ஆண்டுகளாக இப்படிப்பட்ட பாவத்திலே நீங்கள் போராடி கொண்டிருக்கலாம். உங்களுக்கும் விடுதலை உண்டு. உங்களுக்கும் கர்த்தர் உதவி செய்ய முடியும். ஆனால் அவர் கொடுக்கும் எச்சரிப்புகளை கவனிக்க தவறுவோம் என்றால் அவருடைய தண்டனைக்கு நாம் தப்பித்துக் கொள்ள முடியாது என்பதையும் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது லேவியராமம் 16 அதிகாரத்திற்குள்ளே கடந்து செல்வோம். இருளான காரியங்களிலிருந்து ஒளியான காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். இங்கே பெரிய ஒரு ஆவிக்குரிய பாடம் நமக்காக காத்திருக்கிறது. லேவியராமத்திலே இவ்வளவு நாட்கள் நாம் பார்த்த காரியங்கள் பலிகளை குறித்து, ஆசாரியர்களை குறித்து, பாவத்தை குறித்து நாம் சிந்தித்தோம். இந்த எந்த ஒரு காரியமுமே பாவத்திற்கான முடிவான ஒரு தீர்ப்பை செய்யவில்லை. இப்பொழுது பாவத்தை குறித்து இறுதியான தீர்ப்பு செய்யும் ஒரு பகுதிக்குள்ளே வருகிறோம். இது இயேசு கிறிஸ்து மீட்பின் பணியிலே செய்த காரியங்களை முன் அறிவிக்கிறதாயிருக்கிறது. லேவியராமம் 16 அதிகாரத்திலே பாவ நிவர்த்தி செய்யப்படுவதை குறித்து நாம் வாசிக்கிறோம். இது இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்திற்கு நிழலானதாயிருக்கிறது. மோசேயின் பிரமாணங்கள் எல்லாவற்றிலேயும் இந்த பாவ நிவர்த்தி செய்யும் நாளே மிக முக்கியமானது. லேவியராமம் 16 அதிகாரம் 16 வசனத்தில் பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் புத்திரருடைய தீட்டுகளின் நிமித்தமும் அவருடைய சகல பாவங்களினாலும் உண்டான அவருடைய மீறுதல்களின் நிமித்தமும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 22 வசனத்திலே அந்த வெள்ளாட்டுக்கடா அவர்களுடைய அக்கிரமங்களை எல்லாம் தன்மேல் சுமந்து கொண்டது என்று வாசிக்கிறோம். 21 வசனத்தின் மத்திய பகுதியிலேயும் இஸ்ரவேல் புத்திரருடைய சகல அக்கிரமங்களையும் அவர்களுடைய எல்லா பாவங்களினாலும் உண்டான அவர்களுடைய சகல மீறுதல்களையும் அறிக்கையிட்டு அவைகளை வெள்ளாட்டுக்கடாவினுடைய தலையின் மேல் சுமத்தி என்று வாசிக்கிறோம். எனவே கர்த்தரே அவர்களுடைய எல்லா பாவங்களுக்கும், எல்லா மீறுதல்களுக்கும், எல்லா அக்கிரமங்களுக்கும் பாவ நிவர்த்தி செய்கிறவராயிருக்கிறார். கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வரும் வரை நியாயப்பிரமாணம் கொடுத்த மிகச்சிறந்த ஒரு காரியம் இதுதான். பாவ நிவர்த்தி செய்வதற்காக என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்கிற காரியங்கள் கர்த்தரால் போதிக்கப்படுவதற்கு ஒரு காரணம், நாதாபும் அபிவும் கீழ்ப்படியாமையினாலே கலகம் செய்து மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே துணிந்து சென்றதினாலே தேவன் அவர்களை நியாயம் தீர்க்க வேண்டியதாயிருந்தது. அந்த அழிவின் சம்பவத்திற்கு பிறகுதான் ஆரோன் எல்லா நாட்களிலேயும் பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே வரக்கூடாது, வருடத்திற்கு ஒரு முறை மட்டும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே வரலாம் என்று கர்த்தர் கூறினார்.
7வது என்று சொல்லும் பொழுது அது ஓய்வான மாதத்தை குறிக்கிறது. கையினால் செய்யும் வேலைகளிலிருந்து ஓய்வு என்று கூறப்படுகிறது. அது மட்டுமல்ல, 10 என்கிற எண்ணும் வேத புத்தகத்திலே ஒரு முக்கியமான எண்ணாக கருதப்படுகிறது. அதாவது தேவனுடைய முழுமையான சித்தத்தையும் வழியையும் வெளிப்படுத்தியதை அது குறிக்கிறது. 10 கற்பனைகளை நாம் பார்க்கிறோம். 11வது கற்பனையை கூட அவர் கொடுத்திருக்கலாம், ஆனால் கொடுக்கவில்லை. 10இல் ஒரு பகுதியை இஸ்ரவேல் ஜனங்கள் தனக்கு காணிக்கையாக கொண்டு வர வேண்டும் என்பதை குறித்தும் கூறியிருக்கிறார். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே சொல்லும் பொழுது, ஆயிலும் அதில் இன்னும் 10இல் ஒரு பங்கு இருக்கும், அதுவும் திரும்ப நிர்மூலமாக்கப்படும் என்று சொல்லி மீதம் இருக்கக்கூடிய யூத ஜனங்களை குறித்து குறிப்பிடுகிறார். 10 என்பது தேவனுடைய மனதையும் நோக்கத்தையும் வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. 10வது நாள் என்று சொல்லப்படுவது இயேசு கிறிஸ்து தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாய் வந்தார் என்பதை குறிக்கிறது. பாவ நிவிர்த்தி என்று சொல்லப்படும் எபிரேய வார்த்தை கபஹார் என்று சொல்லப்படுகிறது. இதன் பொருள் மூடுவதற்காக. பழைய ஏற்பாட்டிலே தேவன் பாவத்தை எடுத்து போடவில்லை. இயேசு கிறிஸ்து வந்து எடுத்து போடும் வரைக்கும் அதை மூடி வைத்தார். இதை குறித்து அநேக வேத வசனங்கள் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே, அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல இருந்தார், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டுமென்று எங்குமுள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். மேலும் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணமடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைத்துக் கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராயிருக்கிறார். அதே எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனங்களையும் கவனியுங்கள். அதனாலே முதலாம் கூடாரம் நிற்கும் அளவும் பரிசுத்த ஸ்தலத்திற்கு போகிற மார்க்கம் இன்னும் வெளிப்படவில்லை என்று பரிசுத்த ஆவியானவர் தெரியப்படுத்தியிருக்கிறார். அந்த கூடாரம் இக்காலத்திற்கு உதவுகிற ஒப்பனையாயிருக்கிறது. அதற்கேற்றபடியே செலுத்தப்பட்டு வருகிற காணிக்கைகளும் பலிகளும் ஆராதனை செய்கிறவனுடைய மனசாட்சியை பூரணப்படுத்தக்கூடாதவைகளாம். எனவே இந்த வசனங்கள் எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது அருமையானவர்களே, அந்த பாவ நிவர்த்தியின் நாளானது இயேசு கிறிஸ்துவையும் அவர் கொண்டு வரும் மீட்பையும் சுட்டி காட்டுகிறதாய் இருந்திருக்கிறது. அது கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறதாய் இருந்தது. கவனியங்கள், லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிக்கிறேன். ஆரோனின் 2 குமாரர் கர்த்தருடைய சந்நிதியிலே சேர்ந்து மரித்து போன பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, கிருபாசனத்தின் மேல் ஒரு மேகத்தில் நான் காணப்படுவேன், ஆதலால் உன் சகோதரனாகிய ஆரோன் சாகாதபடி பரிசுத்த ஸ்தலத்திலே திரைக்கு உட்புறத்தில் இருக்கிற பெட்டியின் மேலுள்ள கிருபாசன மூடிக்கு முன்பாக சகல வேளையிலும் வரவேண்டாம் என்று அவனுக்கு சொல். ஆரோனின் குமாரர்களான நாதாபும் அபியூவும் துணிந்து கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசித்து கர்த்தரால் நியாயம் தீர்க்கப்பட்டு கொல்லப்பட்டார்கள். இந்த காரணத்தினாலே இந்த பாவ நிவர்த்தி செய்யும் நாள் மிக முக்கியமான நாளாக, அந்த நாளிலே செய்யப்பட வேண்டிய எல்லா காரியங்களும் ஒழுங்கும் கிரமமுமாய் செய்யப்படும்படியாக கர்த்தர் மீண்டுமாக எடுத்துரைக்கிறார். கர்த்தர் எவ்வளவு பரிசுத்தமுள்ளவர் என்றும் மனிதன் எப்படி பாவமுள்ளவன் என்பதையும் இது வெளிப்படுத்துகிற ஒரு சம்பவமாயிருக்கிறது. இப்பொழுது தேவன் மனிதனை தன்னிடத்திலே அழைக்கிறார். அவர் சொல்லுகிறபடி அவன் அவரண்டை வர வேண்டும். தேவன் கூறும் வண்ணமாகவே அவரண்டை வந்தால் நீங்கள் தைரியமாக அவரண்டை வரலாம். கவனிங்கள், இன்னும் சில வசனங்களை வாசிக்கிறேன். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19 முதல் 22ஆம் வசனம் வரை. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும் துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயமுள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மை உள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம். மேலும் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே, அந்தபடியே நாம் இருதரத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் சலாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம் என்று வாசிக்கிறோம். அழைப்பானது அவரண்டை வரும்படியாய் சொல்லுகிறது. அப்படியென்றால் நாம் தேவனுடைய வழிமுறையிலே அவரண்டை சேர வேண்டும். அப்படி வரும்பொழுது நாம் தைரியத்தோடும் நம்பிக்கையோடும் வரலாம். அருமையானவர்களே, இதையெல்லாம் தேவன் சொல்வதற்கு காரணம் ஆரோனின் 2 குமாரர்கள் தேவனுடைய அனுமதி இல்லாமல் துணிந்து
மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே நுழைந்தார்கள். இப்பொழுது கர்த்தர் என்ன சொல்கிறார்? ஆரோன் கூட சகல வேளைகளிலேயும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே, கிருபாசனம் இருக்கும் இடத்திற்குள்ளே வர வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். ஆனால் அருமையானவர்களே, நம்மை பொறுத்த மட்டிலேயும் இப்பொழுது அது வித்தியாசமானதாக இருக்கிறது. இந்நாட்களிலே நாம் எந்த நேரத்திலேயும் எந்த இடத்திலேயும் அவருடைய பிரசன்னத்திற்குள்ளே கடந்து செல்ல முடியும். கிறிஸ்துவின் மூலமாக நாம் செல்வோம் என்றால் இதில் எந்த தவறும் இல்லை. ஒரு ஊழியக்காரனாய் இருந்தாலும் கிறிஸ்துவை புறக்கணித்து தள்ளுவான் என்று சொன்னால், பொதுவான இடத்திலே அவன் ஜெபிக்கிற ஒரு மனிதனாய் இருந்தாலும் தேவன் அவனை ஏற்றுக்கொள்ள மாட்டார். தேவனண்டை சேருகிறவர்கள் அவருடைய வழிமுறைப்படிதான் அவரண்டை சேர முடியும். லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிக்கிறேன். ஆரோன் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிக்க வேண்டிய விதமாவது, அவன் ஒரு காளையை பாவ நிவாரண பலியாகவும் ஒரு ஆட்டுக்கடாவை சர்வாங்க தகன பலியாகவும் செலுத்தி பிரவேசிக்க வேண்டும். அவன் பரிசுத்தமான சணல் நூல் சட்டையை தரித்து தன் அறைக்கு சணல் நூல் ஜல்லடத்தை போட்டு சணல் நூல் இடைக்கச்சையை கட்டி சணல் நூல் பாகையை தரித்து கொண்டிருக்க வேண்டும். அவைகள் பரிசுத்த வஸ்திரங்கள். அவன் ஜலத்திலே ஸ்நானம் பண்ணி அவைகளை தரித்து கொண்டு. இந்த பாவ நிவர்த்தி நாளன்று பிரதான ஆசாரியன் மட்டுமே இந்த காரியங்களை செய்ய வேண்டும். அவனுக்கு வேறு யாரும் உதவி செய்ய வேண்டாம். லேவியராகமம் 16-17 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? பாவ நிவர்த்தி செய்யும்படி அவன் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசித்து தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் இஸ்ரவேல் சபையார் அனைவருக்காகவும் பாவ நிவர்த்தி செய்து வெளியே வருமளவும் ஆசரிப்பு கூடாரத்தில் ஒருவரும் இருக்கலாகாது. எனவே அவன் எல்லாவற்றையும் தன்னந்தனியாகவே செய்ய வேண்டியதிருக்கிறது. சாதாரணமான பணி முதல் ஆசாரியன் மட்டுமே செய்யும் பணிவிடை வரை அனைத்தையும் அவன் மட்டுமே செய்ய வேண்டும். அந்த காலகட்டத்திலே எல்லா ஆசாரியர்களும் கூடாரத்திற்கு வெளியே போய்விட வேண்டும். அவன் தனியாக அங்கே பிரவேசித்து தனியாகவே பாவ நிவர்த்திக்கான காரியங்களை செய்து முடிக்க வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் உலகத்தின் பாவங்களிலே தன்னந்தனியாகவே நின்றார். எனவேதான் சங்கீதம் 22:1 என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாய் இருக்கிறீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நமக்காக பாவமான பொழுது தேவனாலும் மனிதனாலும் கைவிடப்பட்டவராயிருந்தார். என்றாலும் அவரும் பிதாவும் இரட்சிப்பின் திட்டத்தை குறித்து கருத்தொருமித்தவர்களாகவே இருந்தார்கள். யோவான் 16ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே, இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும். அது இப்பொழுது வந்திருக்கிறது. ஆனாலும் நான் தனித்திறேன், பிதா என்னுடனே கூட இருக்கிறார் என்று இயேசு சொல்லுகிறார். பிரதான ஆசாரியன் மகிமையும் அழகும் நிறைந்த தனது உடைகளை புறம்பே வைத்துவிட்டு சாதாரணமாக மற்ற ஆசாரியர்கள் தரிக்கும் உடைகளை தரிக்க வேண்டும். அவன் தண்ணீரிலே ஸ்நானம் பண்ணி அதற்கு பின்னர் இந்த சணல் நூல் ஆடைகளை தரிக்க வேண்டும். இது நமது மகா பிரதான ஆசாரியனாகிய கிறிஸ்துவுக்கான அழகான ஒரு நிழலாயிருக்கிறது. அவரும் தமது மகிமையை துறந்து சிலுவையிலே மரிக்கும்படியாக மாம்சமானார். அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவர் தமது தெய்வீகத்தை புறம்பே வைத்து விடவில்லை. அவர் தனது மகிமையை புறம்பே வைத்துவிட்டு இந்த பூமிக்கு ஒரு மனிதனாக வந்தார். இதை குறித்து தான் அப்போஸ்தலனாகிய பவுலும் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5-8 வசனங்களிலே இவ்விதமாய் எழுதியிருக்கிறார். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இப்பொழுது லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிக்கிறேன். இஸ்ரவேல் புத்திரராகிய சபையாரிடத்திலே பாவ நிவாரண பலியாக 2 வெள்ளாட்டு கடாக்களையும் சர்வாங்க தகன பலியாக 1 ஆட்டுக்கடாவையும் வாங்க கடவன். பின்பு ஆரோன் தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு தன்னுடைய பாவ நிவாரண பலியின் காளையை சேர பண்ணி. இந்த மிக முக்கியமான நாளுக்காக தனிப்பட்ட விதத்திலே ஆரோன் செய்ய வேண்டிய இறுதியான ஆயத்தத்தை குறித்து இங்கே வாசிக்கிறோம். ஆரோன் தனக்காகவும் தன்னுடைய குடும்பத்திற்காகவும் ஒருவேளை முழு லேவி குடும்பத்திற்காகவும் அவன் பாவ நிவாரண பலியை செலுத்த வேண்டியவனாகிறான். ஆரோன் இப்பொழுது செய்கிற இந்த காரியத்திற்கு இணையாக இயேசு கிறிஸ்து எதையுமே செய்ய வேண்டியதில்லை. ஏனென்றால் அவர் பாவமில்லாதவர். அவர் தனக்காக மரிக்கவில்லை, நமக்காக அவர் பாவமாக்கப்பட்டார்.
தனக்காக ஒருபொழுதும் அவர் ஒரு பலி செலுத்தவில்லை. அவர் பாலகனாக ஆலயத்திற்கு எடுத்து வரப்பட்ட பொழுது கூட காட்டுப்புறா குஞ்சுகளை பலியாக கொண்டு வந்தது அவருக்காக அல்ல, அவருடைய தாயாகிய மரியாளின் சுத்திகரிப்புக்காக. இயேசு கிறிஸ்துவுக்காக பலி செலுத்தப்பட்டதற்கான எந்த ஒரு நிகழ்ச்சியும் நாம் வேதத்தில் பார்க்க முடியாது. ஆனால் ஆரோன் முதலாவதாக தனக்காக பலி செலுத்த வேண்டியவனாய் இருந்தான். அதற்கு பின்னர் தான் மக்களுக்காக பலி செலுத்த முடியும். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியே, 15ஆம் அதிகாரத்தில் இன்று நாம் சிந்தித்த பொழுது இரகசியமான பாவத்தை குறித்தும் பால்வினை தொடர்பான பாவங்களை குறித்தும் தேவன் எவ்வளவு கண்டிப்பாக கூறுகிறார் என்பதை பார்த்தோம். ஒருவேளை நம்மிலே சிலர் சொல்லலாம், அப்படிப்பட்ட எந்த பாவங்களிலேயும் நான் ஈடுபடுகிறதில்லை என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட வார்த்தைகள் கூட என்னுடைய வாயிலே பிறப்பதில்லை என்று சொல்லலாம். ஆனால் நம்முடைய எண்ணங்கள் சுத்தமானதாக இருக்கிறதா என்பதை சற்றே எண்ணி பார்ப்போம். பால்வினை தொடர்பான பாவங்கள் ஒரு மனிதனுடைய எண்ணத்திலே இருந்தாலும் பாவம் பாவமே, அது நம்மை தீட்டுப்படுத்துகிறதாகவே இருக்கிறது. எனவேதான் இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, ஒரு பெண்ணை இச்சையோடு பார்க்கிற ஒருவனும் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று என்று சொன்னார். இந்த உலகத்தின் சூழல்களினாலே பிசாசானவன் அப்படிப்பட்ட எண்ணங்களை நம்முடைய உள்ளங்களிலே தூண்டக்கூடும். ஆனால் அவற்றிலேயே தங்கி தாபரித்து அப்படிப்பட்ட சிந்தனைகளையே தங்களுடைய வாழ்க்கையாக கொண்டவர்கள் பாவத்திலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த காரணத்தினாலே தான் பரிசுத்த பவுல் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே சொல்லும் பொழுது, சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறார். நம்முடைய அந்தரங்க சிந்தனை பரிசுத்தமானதாக இருக்கிறதா? ஏற்கனவே நான் கூறினேன், இந்த வசனத்தை நம்முடைய வீடுகளிலே ஒரு இடத்திலே எழுதி வைத்து அடிக்கடி வாசிப்பது நல்லது என்று சொன்னேன். ஒருவேளை அந்த வசன ஸ்டிக்கரை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் எங்களுக்கு எழுதி பெற்றுக்கொள்ளுங்கள். அருமையானவர்களே, தவறான எண்ணங்களை தூண்டக்கூடிய சம்பாஷணைகளையும் புத்தகங்களையும் தொடர்புகளையும் விட்டு அகல ஆண்டவர் நமக்கு நினைப்பூட்டுகிறார். ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையிலேயும் அவர்கள் மறைவாக இப்படிப்பட்ட பாவங்களிலே தொடர்ந்து வாழ வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அருமையானவர்களே, விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே அந்தரங்கத்திலே பாவம் இருந்தாலும் தேவன் அதை குறித்தும் கணக்கு கேட்கிறவராயிருக்கிறார். நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து வேதனை உண்டாக்கும் வழி நம்மிலே உண்டோ என்று பார்த்து நம்மை அவருக்கு ஒப்புக் கொடுப்போமா? வேத வசனங்களினாலே நம்முடைய மனதை நிறைத்தவர்களாக தகாத சிந்தனைகளுக்கு தப்பிக்கொள்ளும்படியாக தூய ஆவியானவரின் பலனை ஒவ்வொரு நாளும் பெற்று ஒவ்வொரு நாளும் அவரிலே வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஆரோன் தனது பணிவிடையை ஆரம்பிக்கும் முன்பதாக தனக்காக அவன் பலி செலுத்த வேண்டியவனாய் இருந்தான். இன்றைக்கும் கர்த்தருடைய பணியிலே இருக்கிறவர்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்க புறப்படும் முன்னதாக, மற்றவர்களுடைய முன்னிலையிலே ஊழியம் செய்யும் முன்னதாக கர்த்தருடைய பாதத்திலே தங்களை தாழ்த்தி, தங்களை ஆயத்தப்படுத்தி, தங்களை பரிசுத்தப்படுத்தி, அறிக்கையிடாத பாவங்கள் இருக்கும் என்றால் அதை பூரணமாய் அறிக்கை செய்து புதிய சிந்தையையும் புதிய ஆவியையும் பெற்றவர்களாக பணிக்கு செல்ல தேவன் அழைக்கிறார். ஜெபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிறீங்கள் அன்பின் ஆண்டவரே, இன்றும் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த உம்முடைய சத்தியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே யார் யாருடைய வாழ்க்கையிலே அந்த ரங்கத்திலே தொடர்ந்து அழுக்கானவர்களாக இருக்கிறோம் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாருடைய வாழ்க்கையிலாவது தொடர்ந்து பலமுறை நீர் எச்சரித்தும் இப்படிப்பட்ட பாவங்களிலே வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள் என்றால் உம்முடைய நியாய தீர்ப்பு கடந்து வரும் முன்னதாக நீர் அவர்களை மீட்டு எடுக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இந்த நேரத்திலே யார் யார் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையான பாரத்தோடு, உண்மையான மனவேதனையோடு, கசப்போடு தன்னுடைய பாவங்களை அறிக்கையிடுகிறார்களோ அவருடைய வாழ்க்கையிலே பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்து புதிய ஒரு வாழ்க்கையை நீரே கொடுக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். கர்த்தருடைய பணியிலே இருக்கிறவர்களுக்காக விசேஷமாய் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தருடைய பணியை அற்பமாய் நினைத்து யாரும் செயல்படாமல் ஜாக்கிரதையோடும் பயபக்தியோடும் செய்ய நீர் கிருபை தாரும். தங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டு ஆயத்தப்பட்டு கொண்டு கர்த்தருடைய பணியிலே ஒவ்வொரு முறையும் ஈடுபட கிருபை தாரும். இயேசு இரட்சகரின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு கேட்கிறோம் பிதாவே. நேயர்களே, இந்த நாளிலும் கற்றுக்கொண்ட பாடங்கள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அதிக பிரயோஜனமுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். சில சத்தியங்களை மீண்டும் திரும்பி பார்ப்போமா? விசுவாசிகளுடைய அந்தரங்க பாவங்களை குறித்தும் இயேசு அறிந்திருக்கிறார். தேவை வரும்பொழுது தேவன் தம்முடைய பிள்ளைகளையும் நியாயம் தீர்க்கிறார், தண்டிக்கிறார். 10 என்கிற எண்ணானது தேவனுடைய முழுமையான சித்தத்தையும் வழியையும் வெளிப்படுத்தியதை அது குறிக்கிறது.
மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.